நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு 2 தகவல், அது முக்கியமாக பெல்டெக்ஸ் பற்றி தந்த தகவல் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் வந்து எக்காரம் கொண்டு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. யாரும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்க வந்து கிரிப்டோவிலையும் சரி ட்ரேடிங்கும் சரி பயன்படுத்த வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த 2-3 நாளாக உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சேலத்துலேயே கிட்டத்தட்ட 40 பேர் மேலே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன எதுக்காக பண்ணான்னு தெரியல. ஆனால் அனாமத்தாக போய் அன்றாட கூலி போகிறாங்க ஆளுங்க தான் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. ஸோ இது வந்து டிஜிட்டல் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. அதை பார்த்துக்குவாங்க. போடுற வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு அதான ஆதரவு இப்படி கேட்குறீங்கன்னா, நீங்கள் நான் பண்ணுறது வீடியோ போடுறது தப்பாக ரைட்டாக எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பாசிட்டிவாக போட்டாலும் சரி, நெகட்டிவாக போட்டாலும் சரி, நீங்கள் சொன்னால் மட்டும் தான் அடுத்த வீடியோ எனக்கு அதை சரி பண்ணி அடுத்த லெவல் வீடியோ போட முடியும் வச்சுங்க. அதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது என்ன பெல்டெக்ஸ் பற்றி கேட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன். பெல்டெக்ஸ் வந்து இப்போதைக்கு ஆகஸ்ட் 2க்குள்ளே வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க ஆளுங்க. உங்களை எப்படியோ உள்ளே இழுத்து போகிறதுக்கு பார்ப்பாங்க. எக்காரணம் கொண்டு இந்த ஆகஸ்ட்டை வந்து விட்டுருங்க. அடுத்த பெல்டெக்ஸில் இருக்கவங்களே பாருங்கள், இந்த இயர் எண்டுக்குள்ளே, அதாவது 2026 எண்டுக்குள்ளே, டிசம்பர் எண்டுக்குள்ளே அவங்களே ஒரு பெல்டெக்ஸ் விட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வெளியே வர பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. ஸோ எக்காரணம் கொண்டு புது ஐடி போடுறவங்க, புதுசாக போய் ஜாயின்ட் ஆகிறவங்க, இதுக்கு மேலே ஐடி போடுறவங்க போடாதீங்க. என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதுதான். இதுக்கு எதுக்காக காரணம் சொல்லணும்னா நிறையா விஷயம் இதில் இருக்குது. ஆனால் அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருக்கனால ரொம்ப எதிர்ப்பு வந்துருக்கு. அதனால் வெளிப்படையாக சொல்ல முடியல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? நன்றி.